நீங்கள் டிவி டெக்னீஷியனா? இப்போ இருக்க டிவியை பற்றி அப்டேட்ஸ் தெரியணுமா? ஸ்டெப் லெவல் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அப்டேட், இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடெக் திருப்பூர். நான் இன்னைக்கு ஒரு டிவி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அது KDL 55W850A. இது வந்து 2 டைம் பிளிங்கிங் பவர் சப்ளை கம்பெனி. என்ன பண்ணேன்னு சொல்லலாம். இப்போ இந்த டிவி ரெடி பண்ணியிருக்கேன். பிக்சர் மட்டும் பார்த்துக்குவோம். இந்த பவர் சப்ளையில் 12 வோல்ட் ஆப்சண்ட், 3.3 வோல்ட்டு ப்ரெசண்ட்டு, 12 வோல்ட் ஆப்சண்ட்டு. அதுக்கு என்ன ரீசன்னா, இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து EMI ஃபில்டர் செக்ஷனு, அதுக்கப்புறமா வந்து PFC கொடுத்துருக்குறாங்க. PFC வந்து பவர் ஆன் கமாண்டு போச்சுன்னா 300 வந்து 400 மாறும். ஆனால் LLC பவர் சப்ளையும் PFCயோடைய LLC பவர் சப்ளைக்கும் PFCக்கும் ஒரே டிரைவ் தான். இது அந்த ஒரே டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா PFCயும் ஆசிலேட் பண்ணும், LLCயும் பண்ணும். இது வந்து ஸ்டாண்ட் பைஸ் பவர் சப்ளை. இப்போ இது LLCயோட 2 ஃபெட்டு. இந்த 2 ஃபெட்டும் ஷார்ட்டு, அதனால் பிலோ 1 ohms ரெசிஸ்டர் ஓப்பன். இந்த அவுட்புட்டையும் ஆசிலேட்டரையும் தனியாக பிரிக்கிறாங்க. இந்த பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா தனியாக பிரித்து இந்த LLCயோடையும் PFCயோடையும் ஆசிலேட்டரை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் கம்ப்ளைண்ட்டு 300 இருக்கும். நம்ம பைபாஸ் பண்ணோம்னா இல்லை இந்த 2 டைம் பிளிங்கிங்கில் 400 வோல்ட் இருக்கும், கேனில் ஸ்டோர் ஆகும். ஆனால் அவுட்புட் மற்ற 12 வோல்ட்டு ஆகாது, வராது, ப்ரெசென்ட் ஆகாது. அப்போது என்னென்னா, இப்போ 2 ஃபெட்டு ஷார்ட்டு, ஒரு பிலோ 1 ohms ரெசிஸ்டர், ரெண்டையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அவுட்புட் ஓகே, 12 வோல்ட் ஓகே. இப்போ இந்த 12 வோல்ட்டில் இன்னொரு வோல்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டீகான் சப்ளையும் இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.